வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.30 என்ன அப்படின்னு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். A swimmer's speed in the direction of flow of river is 12 km per hour. Against the direction of flow of river in the swimmer's speed is 6 km per hour. Calculate the swimmer's speed in still water and the velocity of the river flow. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு ஸ்விம்மர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு ரிவரில் ஸ்விம் பண்ணுறாரு. ஸோ ரிவர்னால் நமக்கு நல்லாவே தெரியும், வாட்டர் வந்து ஒரு டைரெக்ஷனில் என்ன செய்யும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் இவர் நீச்சல் அடிக்கிறாரு. ஓகேவா? அப்போ ஸ்பீட் என்ன அப்படின்னா 12 km per hour. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்கிறாரு அப்படின்னா அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ரிவர், அந்த வாட்டர் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு எதிர் திசையில், ஆப்போசிட் திசையில் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஸ்விம் பண்ணுறாரு. அப்போ அந்த ஸ்பீடோட அப்படி ஸ்விம் பண்ணும்போது ஸ்பீடு என்ன அப்படின்னா 6 km per hour. இப்போ ஸ்விம்மரோட ஸ்பீடு என்ன அண்ட் வாட்டரோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 12 km per hour அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணோம்னா ஸ்விம்மரோட ஸ்பீட் ப்ளஸ் ரிவரோட ஸ்பீடு. ஸோ V of S, வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ரிவர், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அது 12க்கு ஈக்குவல். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனில் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்விம்மரோட ஸ்பீட்லேருந்து ரிவரோட ஸ்பீடை வந்து என்ன செய்யணும், கழிக்கணும். கரெக்ட்? ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் அவர் ஃப்ளோ பண்ணுறாரு. அப்போ ரிவர் எவ்வளோ ஸ்பீடில் வருதோ அதையும் தாண்டி இவர் அதிகமான ஸ்பீடு கொடுத்தாதான் முதல்ல இவர் நீந்தி வர முடியும். ரைட்? இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஏன் மைனஸ் வந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். அவ்வளோதான். சம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது தான் ரொம்ப சிம்பிள். இந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு சம் கேட்டால் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரிவர் ஒரு டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அவர் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்விம் பண்ணி போகிறாரு. அப்போ ரிவரோட டோட்டல் ஸ்பீடு என்னவோ அதையும் தாண்டி இவர் ஸ்பீடு கொடுத்தாதான் முதல்ல இவரால் என்ன செய்ய முடியும், ஸ்விம் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக இவரோட வெலாசிட்டி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுலேருந்து ரிவரோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத கழிச்சிட்டோன்னா ஸோ இவர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்விம் பண்ணுற அந்த ஸ்பீடு என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ V of S minus V of R is equal to 6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அல்ஜிப்ரா மெத்தட் படி. இந்த ரெண்டும் ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்குது, கேன்சல் ஆயிரும். 2 into Vs is equal to இந்த ரெண்டு வேலையுமே ஆட் பண்ணுங்கள் 18. இப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 9 கிடச்சிரும். அதுதான் V of S. V of S இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ரெண்டாவது V of R என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும், கிடச்சிடும். இப்போ V of S எவ்வளவு, 9. V of R எவ்வளவு, 3. தட்ஸ் ஆல். ஸோ அவரோட ஸ்பீடு வந்து 9 km per hour அண்ட் ரிவரோட ஸ்பீடு எவ்வளவு, 3 km per hour தான். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்கள். 9 minus 3 is equal to 6. கரெக்டு தானா? 9 minus 3 is equal to 6. அவரோட ஸ்பீடு கிட்டத்தட்ட 9, ஆனால் ரிவர் எவ்வளோ தான் ஸ்பீட் இருக்குது, 3. அப்போ இதையும் தாண்டி அதிகமாக கொடுக்க போய் தான் அவரால் ஸ்விம் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன செய்ய முடியுது, போக முடியுது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.